ஆஸ்ட்ரோ டிவி அனுசாரர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு யாரெல்லாம் எதிரிகளாக வருவார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய லக்னாதிபதி ரொம்ப முக்கியமானவர். நம்முடைய லக்னாதிபதிக்கு எந்த கிரகம் 6ஆம் இடத்துல அதாவது எதிரி ஸ்தானத்துல மறையுதோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்நாள் முழுவதும் எதிரிகளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை நம்ம கட்டம் போட்டு கரெக்டா சொல்லலாம். இப்ப மேஷ லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க, நீங்க மேஷ லக்னம் அது மேஷ ராசியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் எதிரிகளாக வருவார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ராசி கட்டத்தை போட்டுப்போம். இப்ப நீங்க மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசின்னு வச்சீங்க, உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா யாரெல்லாம் எதிரிகளாக வருவார்கள்? உங்க லக்னாதிபதி பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர் பாத்தீங்கன்னா செவ்வாய். அதே போல ரிஷபத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் சுக்கிரன், மிதுனத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் புதன், கடகத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் சந்திரன், அதே மாதிரி சிம்மத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் சூரியன், கன்னிக்கு அதிபதியா வரக்கூடியவர் பாத்தீங்கன்னா புதன், அதே போல துலாமுக்கு வரக்கூடியவர் சுக்கிரன், அதே போல விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், தனுசுக்கு அதிபதியா வரக்கூடியவர் குரு, மகரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் சனி, அதே மாதிரி கும்பத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் சனி, அதே போல மீனத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொந்த வீடு இதெல்லாம். சரி, இப்ப உங்க லக்னாதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் இப்ப எதிரி ஸ்தானமான 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சீங்க, உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு நீங்கள் தான் எதிரிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க லக்னாதிபதி எதிரி ஸ்தானமான 6ஆம் இடத்துல அமரும்போது, இப்ப எதிரி ஸ்தானங்கிறது 6ஆம் இடம். நம்மளுடைய லக்னத்துல இருந்து 6ஆம் இடம் என்னீங்கன்னா 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா எதிரி ஸ்தானம், அதை மறந்துடக்கூடாது. அதே போல அதை விட முக்கியமானது என்ன ஒண்ணுன்னா, நம்முடைய லக்னாதிபதிக்கு ராசி அதிபதிக்கு எந்த கிரகங்கள் எதிரி ஸ்தானத்துல மறையுதோ அவங்களால பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா பிரச்சனைகள் உண்டு. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப எக்ஸாம்பிள், உங்க லக்னாதிபதி செவ்வாய் வந்து மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க, இதுல இருந்து என்னீங்கன்னா 6ஆம் கட்டம் இது வரும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க, இப்ப சுக்கிரனே இருக்கிறாருன்னு வச்சுங்க, சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி. இப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாய் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் 1 2 3 4 5 6ஆம் இடத்துல உங்க லக்னத்திற்கு குடும்பாதிபதி இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்ப வந்து குடும்பாதிபதி இவர் வந்து தனாதிபதி வாக்காதிபதி மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன், அதே போல 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். இந்த வீட்டுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்ப உங்க லக்னாதிபதிக்கு சுக்கிரன் மறைகிறாருன்னு வச்சுங்க, அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2ஆம் இட ஆதிபத்தியம் பாதிக்கப்படும். 2ஆம் இட ஆதிபத்தியம் குடும்பாதிபதிங்கிறதுனால குடும்பத்து மேல உங்களுக்கு ஒரு பிடிப்பில்லாத ஒரு அமைப்பை கொடுக்கும். அதாவது குடும்பம் அமைவதில் தடை ஏற்படும். ஏன்னா உங்க லக்னாதிபதி செவ்வாய்க்கு குடும்பாதிபதி 6ஆம் இடத்துல இந்த இடத்துல இருந்து மறைகிறார். மேலும் வாக்காதிபதி வரும். அப்ப உங்க பேச்சினாலே உங்களுக்கு பிரச்சனை வரும், பேச்சுக்களே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல 7ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் தான். அப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாய்க்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைகிறாருன்னா இந்த 7ஆம் இட ஆதிபத்தியமும் உங்களுக்கு பாதிக்கப்படும். 7ஆம் இட ஆதிபத்தியம் பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அப்போ உங்க வாழ்க்கை துணையை நீங்களும் பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தரும். அதாவது உங்களுக்கு திருமணமே ஒரு சிலருக்கு நடைபெறாத ஒரு சூழ்நிலையை கொடுக்குங்க. உங்க லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 உங்க ஜாதகத்துல இருந்தால் 6 8னா உங்க லக்னாதிபதிக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறையுது, இங்க இருந்து என்னீங்கன்னா 7 8ஆம் இடமா வர்றது, இதான் 6 8ங்கிறது. அப்ப உங்க லக்னாதிபதிக்கு சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி மறைஞ்சால் உங்கள் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் அடிக்கடி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தரும். இல்லைன்னா 2 பேத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல வேலை பார்ப்பீங்க, இல்லைன்னா வெளிநாடு சென்று நீங்கள் பிழைக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அதாவது நீண்ட காலம் உங்க மனைவியை நீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தரும். அதே போல 7ஆம் இடம் கூட்டு தொழில். அப்ப கூட்டு தொழிலும் உங்களுக்கு லாய்ப்பு வராதுங்க. ஏன்னா உங்க லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி தான் கூட்டு தொழில் சொல்லக்கூடியது. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் மறைவா இருக்கீங்க. அப்படி மறைவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7ஆம் இட ஆதிபத்தியங்கள் வேலை செய்யாது. 7ஆம் இட நண்பர்கள்
அப்ப நண்பர்களால உங்களுக்கு பிரச்சனை வரும், நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம் பிரயாணம்ங்கிறது, பிரயாணம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அந்த தொழில் உங்களுக்கு அமையாது அப்படின்னே சொல்லலாம். அதனால உங்க லக்னாதிபதி அந்த வீட்டுக்கு இந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தில், அதாவது இந்த லக்னாதிபதி மீனத்துல இருக்கிறாருன்னா அங்கேருந்து எண்ணி 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த 2 வீட்டு ஆதிபத்தியமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பலம் இழக்கும். அதே போல சுக்கிரன் பாத்தீங்கன்னா வாகனக்காரர், உங்களுக்கும் வாகனத்துக்கும் ஒரு நாளும் ஆகாத ஒரு அமைப்பை தரும். வாகனமே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா கட்டடக்காரர், அப்ப நல்ல ஒரு வீட்டுல இருக்க முடியாத ஒரு அமைப்பை தரும். இந்த கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழிலாம் நீங்க பார்க்க முடியாது உங்க லக்னாதிபதியும் சுக்கிரனும் 6 8 ஜாதகத்துல இருக்கும் பொழுது. அதே போல வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது, அதே போல மனைவி வழி ஆதாயத்தை குறிக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாய் அந்த மீனத்துல இருக்கிறாருன்னா அவருக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் எதிரி ஸ்தானத்துல இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணை வழி மூலம் உங்களுக்கு ஆதாயம் இல்லாத ஒரு அமைப்பை எல்லாம் கொடுக்கும். இப்படிதான் நம்ம ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல உங்க லக்னாதிபதி செவ்வாய் இப்ப மீனத்துல இருக்கிறாருன்னா பிறப்பு காலத்துல, இப்ப அடுத்தது வந்து 3க்கும் 6க்கும் அதிபதியா வரக்கூடிய பாத்தீங்கன்னா புதன். இப்ப இந்த வீட்டுக்கு அதிபதி புதன், இந்த வீட்டுக்கும் அதிபதி புதன். அப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாய்க்கு புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க, எந்த இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ உங்க லக்னாதிபதி செவ்வாய் 12 இடத்துல எதுனாலும் இருக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிள் மீனத்துல இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க. உங்க லக்னாதிபதி செவ்வாய்க்கு புதன் 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா இந்த வீட்டு ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலம் இழக்கும். இப்ப 3ஆம் இட ஆதிபத்தியம் பாத்தீங்கன்னா இளைய சகோதரம், இளைய சகோதரரும் நீங்களும் சேர்ந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பாத்தீங்கன்னா யுகம் தராது. இளைய சகோதரர்களே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. அதனால இளைய சகோதரர் நீங்களும் சேர்ந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் யுகம் தராது. அதே போல 3ஆம் இட ஆதிபத்தியம் பாத்தீங்கன்னா அதாவது போட்டி, யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது நீங்க. அதனால இந்த போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு எல்லாம் லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 6 8 இருந்தால் போட்டி தேர்வுல வந்து ஜெயிக்க முடியாத ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு தேவைப்படும். அதே போல 3ஆம் இடம் ஆபரண ஸ்தானம், உங்களுக்கும் ஆபரணத்துக்கும் ஒத்து வராத ஒரு அமைப்பு. ஆபரணமே உங்களுக்கு எதிரிகளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல 3ஆம் இடம் வேலையாட்கள், அப்ப அதிக வேலையாட்களை வச்சு வேலை செய்ய முடியாது. இந்த சொந்த தொழில் செய்யும் போது அதிக வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். வேலையாட்களே உங்களுக்கு எதிரிகளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. உங்க லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 6 8 உங்க ஜாதகத்துல உட்காரும் பொழுது. அதே போல 6ஆம் இடம், உங்க லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 6 8 இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் இல்லைன்னு சொல்லலாம். உங்களோட பிறந்தவங்க யாரும் இல்ல, உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாய்க்கு 4ஆம் அதிபதியா வரக்கூடியவர் சந்திரன். இப்ப நீங்க மேஷ லக்னம்னு வச்சீங்க, இப்ப மேஷ ராசி நீங்க கிடையாது, மேஷ லக்னம்னு வச்சீங்க. உங்க லக்னாதிபதி செவ்வாய் 12ல இருக்கு, சந்திரன் வேற கட்டத்துல இருக்கிறான்னு வச்சுங்க, எந்த கட்டத்திலே இருக்கிறாருன்னு வச்சீங்க, 6ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சீங்க. அப்ப நீங்க சிம்ம ராசி ஆனா மேஷ லக்னம். உங்க லக்னாதிபதி செவ்வாய் வந்து இங்க மீனத்துல இருக்கிறாரு. அப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாயும் 4ஆம் அதிபதி சந்திரனும் 6 8 ஜாதகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் இழக்கும். 4ஆம் இடம் தாய், கல்வி, வாகனம், வீடு, விவசாயம், வியாபாரம் இதை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப பாத்தீங்கன்னா தாயார் பேர்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா பலம் தராது. தாயார் வழி சொத்து கிடைக்காது. அதே போல தாயாரும் நீங்களும் பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தரும் நிறைய நாட்கள். அதே போல தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு வந்து எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சரியா இருக்காது உங்களுக்கு. அதே போல அந்த சொத்து சுகத்தை வச்சு அதாவது பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள்லாம் இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கும். 4ஆம் இடம் உறவுக்காரர்கள், நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பகைகள் கொடுக்கும். 4ஆம் இடம் வண்டி வாகனம். அதே போல 4ஆம் இடம் நம்முடைய சுகஸ்தானம். அப்ப அடிக்கடி உடல்நிலையில மாற்றங்கள் வரும். அதனாலதான் 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும். உங்க லக்னாதிபதிக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால், அதாவது உங்க லக்னாதிபதி மீனத்துல இருக்கிறார், அதுல இருந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலயும் உங்க லக்னாதிபதிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்க லக்னாதிபதிக்கு மறையக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பலம் தராது. அந்த காரகமா இருந்தாலும் சரி, ஆதிபத்தியமா இருந்தாலும் சரி, 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலம் இழக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன். இப்ப சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சீங்க, ஆனா உங்க லக்னாதிபதிக்கு மறைகிறார். மறையும் போது பிள்ளைகளும் நீங்களும் அடிக்கடி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தரும். இப்ப 5ஆம் இட ஆதிபத்தியம் பாட்டனார். இப்ப லக்னத்துக்கு கோணமேறி இருக்காருங்கிறதுனால சொத்துக்கள் இருக்கலாம், ஆனா உங்க லக்னாதிபதிக்கு மறையும் பொழுது அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதே போல பிள்ளைகளும் நீங்களும் அடிக்கடி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தரும். அதே போல உங்க ஐடியாவுக்கு, அதாவது 5ஆம் இடம் தான் புத்தி ஸ்தானங்கிறதுனால உங்க ஐடியாவுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே பலம் தராது. அதாவது உங்க ஐடியாவே உங்களுக்கு ஆப்போசிட் ஆகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் மறைஞ்சா 5ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் எடுக்கும்.
அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால காரக கிரகம், தகப்பனாருக்கு காரகம் உள்ளது சூரியன். அப்ப உங்க லக்னாதிபதி சூரியனா 6 மறையும் பொழுது தகப்பனார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயமா இருக்காது, தகப்பனாரே எதிரியா இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல தகப்பனார் மூலம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே சரியா வராது. எதிர்காலத்துல தகப்பனாரே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடம் பார்த்தாச்சு. 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா உங்க லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியா வர்றாரு, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது 9ஆம் அதிபதியா வரக்கூடிய ஒரு குரு. அப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாய்க்கு குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப உங்க லக்னாதிபதிக்கு குரு மறைகிறார். குரு பாத்தீங்கன்னா யாருன்னா 9ஆம் அதிபதி. அதே போல 9ஆம் அதிபதியை குறிக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா தகப்பனார். அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன். அப்ப பாத்தீங்கன்னா உங்க லக்னாதிபதிக்கு குரு மறைகிறார் அப்படிங்கும் பொழுது தகப்பனார் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்காது, தகப்பனார் வழி சொந்தங்கள் இருக்காது, தகப்பனார் நீங்களும் அடிக்கடி பிரிஞ்சிருக்கக்கூடிய சொல்லி தரும். உங்களுக்கு தகப்பனார் மேல ஒரு பிரியம் இல்லாத அமைப்பை தரும். தகப்பனார் சொந்தங்களே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல குரு பகவான் யாருன்னா புத்திரக்காரகன். அப்ப உங்க லக்னாதிபதிக்கு புத்திரக்காரகன் குரு மறைஞ்சா பிள்ளைகள் வழியில ஆதாயம் இருக்காது, பிள்ளைகள் அடிக்கடி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தரும். அதே போல குரு பாத்தீங்கன்னா மூத்த சகோதர காரகனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப மூத்த சகோதரர்களும் உங்களுக்கும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத அமைப்பை தரும். மூத்த சகோதரர்களும் நீங்களும் சேர்ந்து எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாத ஒரு அமைப்பை தருங்க. உங்க லக்னாதிபதி செவ்வாய்க்கு குரு பகவான் மறையும் பொழுது 6ஆம் இடத்துல எதிரி ஸ்தானத்துல மறையும் பொழுது. அதே போல குரு பாத்தீங்கன்னா தனக்காரகன். அப்ப பண விஷயத்துல கவனமா இருக்கணும், பெருந்தொகைகள் புரளக்கூடிய விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும். எங்கேயாவது பெரிய தொகைகள் எடுத்துட்டு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனா எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா உங்க லக்னாதிபதிக்கு அவர் மறைகிறார். முதல்ல லக்னாதிபதி தான் பாத்தீங்கன்னா உயிரானவன், லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியமானவர். ஜாதக கட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல நம்முடைய லக்னாதிபதி தான் நமக்கு ஒரு முழு வலிமையை, நமக்கு உயிரை, நமக்கு வந்து ஒரு முழு பலத்தை கொடுக்கக்கூடியவர் லக்னாதிபதி மட்டுமே. லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். லக்னாதிபதி அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறாரு, லக்னாதிபதியை யார் பாக்குறாங்க, லக்னாதிபதியோட யார் சேர்ந்து இருக்கிறாரு. அதனால லக்னாதிபதி தான் முழு பலத்தோட ஜாதகத்துல இருந்தாதான் எல்லா சுகத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில அதாவது இந்த உலகத்தை வெல்ல முடியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்கணும்னா நம்மளது லக்னாதிபதி பலமா இருக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி எப்படி பலம் பெறுவார் அதெல்லாம் நிறைய இருக்கு. லக்னாதிபதி அந்த வீட்டுக்குள்ள பலம் வரணும், லக்னாதிபதி யாராவது சுபக்கிரகம் பார்க்கணும், சுபக்கிரகங்கள் கூடியிருக்கணும், அது வேற செட்டு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய பாத்தீங்கன்னா சனி பகவான். உங்க லக்னாதிபதிக்கு சனி மறைகிறார் வச்சீங்க, 6ஆம் இடத்துல மறைகிறார். ஏன்னா உங்க லக்னாதிபதி மீனத்துல இருக்கிறார் பிறப்பு காலத்துல. உங்க லக்னாதிபதி பிறப்பு கால ஜாதகத்துல மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சீங்க, அங்கிருந்து இருந்தீங்கன்னா 4, 5, 6. அப்ப உங்க லக்னாதிபதிக்கு சனி மறைகிறார். அப்படி மறையும் பொழுது 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா தொழில். அப்ப தொழில பாத்தீங்கன்னா ஒரு இணக்கம் இல்லாத ஒரு அமைப்பை தரும், நிரந்தர தொழில் பார்க்க முடியாத ஒரு அமைப்பை தரும், தொழில ஒரு பிடிப்பு இருக்காது. அதாவது ஒரு சிலருக்கு தொழிலே இல்லைன்னு சொல்லலாம். எந்த தொழில் செஞ்சாலும் பாத்தீங்கன்னா கஷ்டத்தை தரும், எந்த தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாத அமைப்பை தரும். அப்ப வேறு கிரகங்கள் ஏதாவது பலமா இருக்கான்னு பார்த்து அந்த தொழிலை நம்ம செய்யணும். ஆனா உங்க லக்னாதிபதிக்கு 10ஆம் அதிபதி மறைவு பெறும்பொழுது பாத்தீங்கன்னா தொழிலில் ஒரு நிரந்தரம் இல்லாத அமைப்பை தரும். 10ஆம் இடம் கௌரவம், கௌரவமான தொழில் பார்க்க முடியாத ஒரு அமைப்பை தரும். 10ஆம் இடம் வசதி வாய்ப்புகளுக்கு பாத்தீங்கன்னா குறைவு வரும். அதே போல 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரிப்பதிலும் தாமதம் ஏற்படும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதிலும் பாத்தீங்கன்னா அதிக நாட்கள் செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் சனிதான். சனி 11ஆம் அதிபதினா மூத்த சகோதரர்களை சொல்லக்கூடியது. அப்ப மூத்த சகோதரர்களும் நீங்களும் பாத்தீங்கன்னா எந்த காரியம் செய்ய முடியாது. உங்க லக்னாதிபதிக்கு சனி மறையும் பொழுது மூத்த சகோதரரும் நீங்களும் சேர்ந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பாத்தீங்கன்னா படிதம் தராது. அதெல்லாம் உங்க ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்னன்னா ஒன்னொன்னும் எந்தெந்த அதிபதியா வராங்க, அந்த எந்தெந்த காரகமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை நீங்களே வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். அதே போல உங்க லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு. 12ஆம் இடம் என்னன்னா நம்முடைய நித்திரை, நம்முடைய தூக்கத்தை சொல்லக்கூடியது. 12ஆம் இடம் நம்முடைய இல்லற வாழ்க்கையை சொல்லக்கூடியது, கட்டில் சுகத்தை சொல்லக்கூடியது. 12ஆம் இடம் வெளியூர் வெளிநாடு பூமி இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப உங்க லக்னாதிபதி செவ்வாய் மீனத்துல இருந்து அந்த வீட்டுக்குடைய 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த வீட்டுக்கு உங்க லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள இந்த கட்டில் சுகங்கிறது பாத்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல 12ஆம் இடம் நித்திரை, நல்ல தூக்கம் இருக்காது, இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலை தரும் உங்களுக்கு. 12ஆம் இடம் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க முடியாத ஒரு அமைப்பை தரும்.
12ஆம் இடம் பூமி மூலம் ஆதாயம் இல்லாத அமைப்பை தரும். இப்படி பாத்தீங்கன்னா உங்க லக்னாதிபதிக்கு இந்த 12ஆம் அதிபதி மறையிறார் அப்படின்னா அந்த 12ஆம் இட ஆதிபத்தியங்கள் நமக்கு பலம் இழக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதன் மூலம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால மேஷ லக்னத்துக்கு யாரெல்லாம் எதிரியா வருவாங்க அப்படிங்கறத உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க உங்க லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு 6ஆம் இடத்துல உங்க லக்னாதிபதியில இருந்து எண்ணணும். இப்ப உங்க மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் இங்க இருக்கிறாருன்னா இது உங்க லக்னாதிபதி மீனத்துல இருக்கிறாரு. அங்க இருந்து என்னங்கன்னா 6ஆம் இடம் 1 2 3 4 5 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா சிம்மம். அப்ப உங்க லக்னாதிபதி அமர்ந்த இடத்துக்கு சிம்மத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்கள் குறிப்பிடக்கூடிய ஆதிபத்தியங்கள் அந்த கிரகங்கள் குறிப்பிடக்கூடிய காரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா எதிரிகளா வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்க ஜாதகத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க, பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு தெரியணும், அந்த வீட்டுக்கு காரகங்கள்லாம் யாருன்னு தெரியணும். இப்ப சனி, அதே போல சுக்கிரன் எந்த காரகம்னா நம்முடைய மனைவி, அதே போல வண்டி வாகனம் இதை பத்தி சொல்லக்கூடியது, கட்டடத்தை சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சுக்கிரன். அதே போல சந்திரன் தாய்க்காரகன், அதே போல குரு பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன், அதே போல புதன் பாத்தீங்கன்னா தாய் மாமனை சொல்லக்கூடியது. அப்ப புதன் உங்க லக்னாதிபதிக்கு மறைஞ்சா மாமன் உறவு, மாமன் எதிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாமனே இல்ல, ஒரு சிலருக்கு மாமன் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நம்முடைய ஜாதகத்தை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள்லாம் நமக்கு எதிரிகளாக இருப்பாங்க, அப்ப அவர்கள் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்க லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 இருந்தால் 7ஆம் இடம் நண்பர்கள், அப்ப நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கலாம். இப்படி பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை நீங்களே ஆராய்ச்சி செய்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.